அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விளக்குதல் அத்தஹ்ரீம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபியின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் அவர்கள் பேசிய ரகசியத்தை நபிக்கு எடுத்து உரைக்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்பொழுது, அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாகவும் அனைத்தையும் அறிந்த ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான்னு நபி சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இது எப்படி கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நபியின் மனைவிமார்களோட ரகசியத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, நம்ம மற்றவர்களை பற்றி விமர்சிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு அச்சம் இருக்கணும், அல்லாஹ் இதை வெளிக்கொண்டு வந்துடுவான். முகத்துக்கு நேராக விமர்சிக்க தைரியம் இல்லை என்றால் முகத்திற்கு பின்னால் விமர்சிப்பதை நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் வந்து நபி மனைவிமார்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் நபியை பற்றி தப்பாக பேசிட்டீங்க, ரகசியம் பேசிட்டீங்க, அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள தண்டிச்சிட்டானா? இல்லை, மன்னிக்கிறான். அல்லாஹ் மிக கருணையாளன். நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை அல்லாஹ்விடம் சொல்லி அதற்கான பாவம் மன்னிப்பதை கேட்டுட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் நாடினால் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் அதுக்கப்புறம் தவறு நம்ம செய்யவே கூடாது. அப்போ நபியோட மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் இருவரும் இந்த தவறிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாட்ட நீங்கள் பண்ண தப்புன்னு அல்லாட்ட நிறைய மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், பிழை பொறுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இல்லை நாங்கள் மன்னிக்க கேட்க மாட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அதை பற்றின தேவையே இல்லை. நபியை பாதுகாக்க அல்லாவே போதுமானவன்னு, நபிக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சுபஹான் அல்லாஹ். நபிக்கு மட்டும்தானா? இந்த குரான் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அனுப்பப்பட்ட வேதமாக கிடையவே கிடையாது. நபியின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவேதம். அதில் எதெல்லாம் நபியே நீர் கூறுவீராக, நபியே நீர் கூறுவீராகன்னு தான் சொல்கிறான். நபியே நீர் கேட்பீராகன்னு சொல்லலை. நீர் கூறுவீராகனா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்லுங்கள். அதனால தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் எனக்கு கிடைச்ச அத்தனை செய்தியுமே அல்ஹம்துலில்லாஹ் நான் முழுமைப்படுத்திட்டேன், நான் எதையுமே மறைக்கலை. ஏனென்றால் நபி இதை எடுத்து உரைக்கும் ஒரு மெசஞ்சராக தான் இங்கே வந்தாங்க. அப்போது நபிக்கிட்ட சொல்கிற அட்வைஸ், நபி மனைவிமார்களுக்கு சொல்லப்பட அட்வைஸ், நபிக்கு கொடுக்குற மாரல் ஸ்டோரிஸ், இது எல்லாமே அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். நபிக்கிட்ட சொல்லி இதை சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் என்பது அகில உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்குமான வேதம். இறை நம்பிக்கையாளர் கையில் அது இருக்குது இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நபிமார்களின் மனைவி கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், நபியின் மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படிங்கிறான். அப்போ ஒருவேளை நாம் யாரை பற்றி தவறாக விமர்சிச்சிருந்தோம், பின்னாடி பேசியிருந்தோம், ரகசியமாக ஒருத்தவங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அல்லாஹ் கிட்டக்க தௌபா. யா ரப்பி, இவர்களை பற்றி நான் மறைவில் இப்படி பேசிட்டேன், நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு நம்ம அல்லாஹ் கிட்டக்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும். செகண்ட், திருப்பி அந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணவே கூடாது. திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலை நம்ம எதிர்கொண்டாலும், இல்லை ஒரு முறை நான் அதெல்லாம் பேசிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறத உறுதியாக எடுத்துக்கிட்டு முகத்துக்கு நேராக பேச தைரியம் இல்லாத விஷயங்களை நாம் பேசவே கூடாது. அதில் நியாயம் இருந்தால் நம்ம முகத்துக்கு நேராக பேசுவோம், அதில் நியாயம் இல்லாததுனால தான் நம்ம பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ முகத்துக்கு முன்னாடி பேச முடியாத விமர்சனங்களை முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. நாம் இதுவரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும். ஏன்னா அது அல்லாஹ் கொடுக்குற சொல்யூஷன். நபியோட மனைவிமார்களுக்கு அதான் அல்லாஹ் சொல்யூஷனாக கொடுக்குறான். நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்காம நீங்கள் இதை விட்டு விலகலைன்னா அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அதே தான் நமக்கும். இப்போ நம்ம தவறை செஞ்சுட்டு பின்னாடி பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதை விட்டு விலக மாட்டேன், இல்லை மன்னிப்பு கேட்டு மீண்டும் மீண்டும் தவறை செய்வேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இதில் எந்த தேவையும் இல்லை. நபிக்கு எப்படி அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பேன்னு பொறுப்பேற்றுக்கிட்டானோ அதே மாதிரி உங்களால் பாதிப்பு அடையும் நீங்கள் விமர்சிக்கும் அந்த அடிமைக்கும் அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவன். அவர்களுக்காக அல்லாஹ் வந்து நிற்பான். கற்பொழுக்கமுடைய பெண்கள் மீது அவதூறு பரப்பாதீர்கள் சொல்லி காமிக்கிறான் அன்னூர் அத்தியாயத்தில். அப்படி நீங்கள் பரப்புனீங்கன்னா அவர்களுக்காக அல்லாவே களத்தில் வந்து இறங்குவேன்னு சொல்கிறான். ஏதை நான் திரும்ப திரும்ப இவ்வளோ ஸ்ட்ராங்காக 2 பார்ட்டாக அதை பிரித்து இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா,
பரவலாக நான் சந்திக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களுக்கு புறம் பேசுவது என்பது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கூட உள்ளட்சமே இல்லை. நம்ம ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், இவர்கள் இப்படி விமர்சிப்பதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்தா யாரை பற்றியாவது விமர்சிக்க வேண்டும். நீங்கள் நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி விமர்சிச்சுட்டு இருக்கீங்க, அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்னா ரீசன் என்ன தெரியுமா? உங்களால் முடியாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ நான் ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப விமர்சிக்கிறேன், அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க அதை பண்ணாங்களா, அவங்க இதை பண்ணாங்களா, அவங்க அப்படிப்பட்டவங்களாம் நான் ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப விமர்சிக்கிறேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் என்னுடைய பொறாமையின் வெளிப்பாடு தான் விமர்சனம். டெஃபினட்டாக நான் சொல்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சற்றே உட்காந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் விமர்சிச்சிருப்பீங்க வாழ்க்கையில் இது வரைக்கும். அவங்கள நீங்கள் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கிறதுனால தான். பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் விமர்சிக்கவே மாட்டோம். ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டவளாக இருக்கேன் அப்படின்னா நான் நிச்சயமாக விமர்சிக்கவே மாட்டேன். பாதிப்படைந்தவர்கள் ஒருபொழுதும் விமர்சிக்க மாட்டாங்க. பொறாமை கொண்டவர்கள் மட்டும்தான் எதிர்க்க துணிச்சல் இல்லாமல் என்னிடத்துல இருக்கிற இல்லாத ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கேங்கிற பொறாமைனால மட்டும்தான் விமர்சிப்பாங்க. இதை நான் சொல்கிறது கொஞ்சம் கடுமையாக கூட உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் விமர்சித்த மனிதர்களை எடுத்து வைத்து நான் ஏன் உங்களை விமர்சித்தேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை எல்லாம் தெளிவுபடுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தவறுகள் செய்யாமல் பாவ மன்னிப்பு கேட்போம். அப்படி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டும் தவறை செய்யாமல் இருக்கணும். அப்படி தவறுகள் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுக்கு அதில் எந்த தேவையும் இல்லை. நாம் யாரை காயப்படுத்துகிறோமோ அவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹ்விட போடுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கானா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் இருந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே அல்லாஹ் கொண்டு வந்து அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூட ஒரு மனிதர்கள் நம்மளை ஆக்கணும்னு நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.